Hello guys, welcome back to Happy Lifestyle channel. This is Vinod and Divya. நம்ம வந்து டே 10 ஆஃப் 90 டே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கோம். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணுறோம் எல்லாமே போடுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிம்முக்கு வந்தவொடனே ஒரு 20 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போனோம். இது முடிச்சுட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து சைக்கிளிங் போனோம். இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எதுவும் ஒர்க் அவுட் பண்ணல, ஒன்லி கார்டியோ மட்டும் முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. ஹலோ கைஸ், வெயிட் லாஸ்க்கு ரைஸ் நல்லதா இல்லை வீட் கோதுமை நல்லதா அப்படின்னு பார்த்தா ரெண்டுத்துலேயுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான கலோரிஸ் தான் இருக்கும். ஆனால் ரைஸை பொறுத்த வரைக்கும் கோதுமையை நீங்கள் சப்பாத்தி கோதுமையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக கிடைக்கும், ஃபைபரும் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாகவே பசி எடுக்காது. ஸோ ரைஸுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, ரைஸுக்கு ஆஃப்டர்நூன் மட்டும் ரைஸ் வச்சுட்டு மார்னிங் அண்டு நைட் வந்து நீங்கள் கோதுமையாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெய்லி வந்து வேறு டயட் எடுக்கிறத விட மார்னிங் ஒரு ருட்டீன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ரெகுலராக அதே டயட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு டிஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றத விட ஒரே டிஷ்ஷாக நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து ரெகுலராக அதே டிஷ்ஷே கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான டயட் பிளான் என்னென்னா, மார்னிங் கோதுமை குருணை உப்புமா அண்ட் 11 o'clock வாட்டர்மெலன் ஜூஸ் சுகர் இல்லாமல், ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரைஸு, கீரை, முட்டைக்கோஸ் பொரியல், சுரக்காய் பொரியல் அண்டு 2 முட்டை, ஒரு முட்டை வந்து ஹோல் எக்கு, 1 ஒயிட் எக் மட்டும் சாப்பிட்டோம். அண்ட் நைட்டுக்கு வந்து 2 கோதுமை தோசை, கொஞ்சம் சாம்பார். ஈவினிங் 5 o'clock ஒரு கொய்யாப்பழம். ஸோ இதுதான் இன்றைக்கான டயட் பிளான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.